நம்ம அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. இயேசப்பா ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தை தருவீராக. இயேசு சுவாமி, முக்கியமாக என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் சார்பில் இருந்தால் எத்தனை காரியங்கள் நடக்கும் என்று நேற்று ரொம்ப திட்டவட்டமாக அழகாக பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்த வார்த்தைகள் கர்த்தருடைய சார்பில் நாம் இருந்தால் என்னென்ன காரியங்கள் அற்புதங்கள் நடைபெறும் என்பதை பார்த்தோம். இந்த நாளில் வித்தியாசமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வித்தியாசமான டாபிக் உள்ளாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். சகலமும் அவரே. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரை சார்ந்து தான் நேற்று நம்ம கேட்டோம் இருக்கும்போது எப்படியெல்லாம் காரியங்கள் நடைபெறுகிறதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இல்லாமல் எதுவுமே நம்ம திங்க் பண்ணவே முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், நான் பார்த்துருவேன், என்னால் எல்லாவற்றையும் முடியுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட டாப்பிக்கே சகலமும் அவரே. ஸோ முக்கியமான ஒரு வசனங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க வைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியே நம்ம போயிடலாம். சகலமும் அவரே. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் யோவான் 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் 18லேருந்தும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த நேரத்தில் 20வது வசனம் பார்க்க போகிறோம். தேவன் செகண்ட் பி பார்ட். தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராயிருந்து. இந்த வசனத்தை நான் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இருதயத்தில் பெரியவராக இருக்கிறதுக்கு நம்ம அப்படிப்பட்ட இடத்த நம்ம கொடுத்துருக்குறோமா? அவர் பெரியவராய் இருந்து, நம்முடைய இருதயத்தில் அவர் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஸோ சகலமும் அவரே என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் யோசிக்கிறது யாருக்கும் தெரியாது, நான் இந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாது, நான் இப்படி பிளான் பண்ணுறது யாருக்கும் தெரியாது, அப்படிலாம் நினைக்கிறோம் நம்ம. ஆனால் நம்முடைய இருதயத்தில் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. நான் படித்து எப்பயோ நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை. ஆனால் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் பெரியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுலேயே 18ஆம் வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். என் பிள்ளைகளே, வானத்திலும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குள்ளவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். தெளிவா இருக்குது. நம்முடைய இருதயத்தில் அவர் பெரியவராக இருக்கணும்னாக்கா வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இத்தனையும் நம்ம கிட்ட இருந்தா அவர் நமக்குள்ள நம்முடைய இருதயத்தில் பெரியவராய் இருக்க விரும்புகிறார். ஸோ ரொம்ப தெளிவான ஒரு வசனம். 21வது வசனம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, என்ன மாதிரி வசனம் பாருங்க. நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு சொல்லுதுனாக்கா நமக்கே தெரியும், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது, எனக்கும் ஆண்டவருக்கும் இது சரி கிடையாது அப்படின்னு அவங்களுடைய மனசாட்சி பேசும், அவங்களுடைய மனசாட்சி சொல்லும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நம்ம மனசு சொல்லுதா, நம்மளுடைய இருதயம் சொல்லுதா, நம்ம குற்றவாளின்னு சொல்லுதா? குட்டி தப்போ பெரிய தப்போ, குட்டி பாவமோ பெரிய பாவமோ எல்லாமே ஒன்று தான். ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து எல்லாத்தையும் செய்ய வைக்கலாம். அவரை, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் சுவாமி, இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, எனக்கு மாற்றி கொடுங்கனாக்கா அவர் மாற்றி கொடுப்பாரு, அவர் செஞ்சு தருவார். ஆனால் என் மனசில் நான் குற்றத்தை வச்சுக்கிட்டு அவர் என்னுடைய இருதயத்தில் பெரியவராக இல்லைனாக்கா அவரால் எதையுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இதை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். சகலத்தையும் அவர் அறிவார். அதுதான் நான் 20வது வசனத்தில் வாசித்தேன். தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார்.
மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் மனைவிக்கு தெரியுதோ இல்லையோ, சகலத்தையும் அவர் அறிந்திருக்கார். நீங்கள் என்ன யோசிக்க போகிறீங்க? நீங்கள் என்ன உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு எப்படி காய் நகத்தலான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க? இது எல்லாமே சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். சும்மானா நம்ம ஓ எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது, நான் மட்டும் என் மனசுல மலைச்சி வச்சிருக்கிறேன். இல்லை 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 இல்லை, அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி. நல்லதாக நினைக்கிறோம்னாக்கா அவர் நம்மளுடைய இருதயத்தில் பெரியவராக இருக்கிறார். கெட்டதே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்னாக்கா எப்படி அவரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? வசனத்தினாலும் அங்கே போட்டிருக்கிற மாதிரி நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம் தான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கனாக்கா, அவர் எனக்கு செய்தியை கொடுக்க மாட்டாரு, அவருக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, அவரெல்லாம் எங்க என்ன கண்டுக்க போறாரு, அவர் என்ன பார்க்குறாரா? சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சோ நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்ம இருதயம் குற்றவாளின்னு சொல்லுதா? குற்றவாளியா இல்லாம பாவத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, நான் ஆண்டவரே நீங்க இருதயத்தில் இருக்கிறீங்கன்னாக்கா அவர் இருக்கிறாரா இல்லை நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ 2வது காரியம், சகலமும் அவரை என்று சொல்லுகிறதுல 2வது காரியம், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். அவருக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு தேவனை வைத்திருக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார்னாக்கா அவர்கிட்ட நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறார்னாக்கா, நம்ம இருதயத்தில் இருக்கிறாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், எனக்குள்ள குற்றங்கள் கிடையாது, குற்றவாளியாக நான் நிற்கல ஆண்டவருக்கு முன்னாடினாக்கா, சகலத்தையும் சிருஷ்டித்தவர்கிட்ட நம்ம சகலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நான் பேச வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, இன்னைக்கு என்ன நான் பெண்ணாக படைச்சிருக்கிறான்னாக்கா, நான் ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு ஆணாக படைச்சிருக்கிறான்னாக்கா நான் அதை ஏற்றுக்கொள்ளுறேன். அவங்கள ஆணாக படைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நானே போயிட்டு ஐயோ எனக்கு ஏன் பெண்ணாக பிறந்த, நான் எனக்கு பிடிக்கல, நான் பெண்ணாக பிறக்கக்கூடாது, நான் போய் என்னை ஆணாக மாற்றிக்கிறேன்னாக்கா அது அவருடைய சிருஷ்டிப்புக்கு விரோதமானது, அகெயின்ஸ்ட். அது ஆண்டவர் விரும்பல. அது ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார். ஒரு பெண்ணாக படைத்திருக்கிறார்னாக்கா ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார், ஒரு ஆணாக படைத்திருக்கிறானாக்கா ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்க. இன்றைக்கி இந்த நாளில் நம்ம நிறைய பார்க்குறோம்ல, அது மாதிரி நிறைய பேர் போய் மாற்றிக்கிறாங்க, தங்களுடைய செக்ஸை மாற்றிக்கிறாங்க, தங்களுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிறாங்க, ட்ரெஸ் கோடை மாற்றிக்கிறாங்க. யார் பொண்ணு யார் பையன் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம ரொம்பவும் பேசிக்கவும் முடியாது. அதை பற்றி பேச போனாலும் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. என் தேவன் என்னை உண்டாக்கின தேவன் சொல்கிறாரு, நான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்று சொல்கிறாரு. உங்களுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தினால தான். ஸோ எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குதுனாக்கா எனக்கு நான் அதை ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட். நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். பெண் குழந்தை முதல் பிறந்துருச்சு, ஏன் ஆண்டவர் பெண் குழந்தைய கொடுத்தாரு, பெண் குழந்தை பிறந்திருக்க கூடாது, ஆண் குழந்தைய முதல் கொடுத்தாரு? இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். அவருக்கு தெரியும் ஒரு நோக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய வாழ்க்கையில வெளியில் நிற்பாங்க. இவங்க லேபர் வார்டில் இருப்பாங்க, மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பொண்ணு பிறந்துக்குது அப்படின்வாங்க. என்ன உள்ளேருந்து, ஐயோ உங்களுக்கு ஒரு பொண்ணு மகாராணி பிறந்திருக்குது அப்படின்வாங்க. அவர் அப்படி சோகமாக இருப்பார். அது அவருடைய மனசில் அவர் நினச்சிட்டு இருப்பார், எனக்கு ஒரு பையன்தான் பிறக்கணும்னு நினச்சிருந்தேன், மகாராஜா வருவான்னு நினச்சிருந்தேன், பொண்ணு பிறந்துச்சு. யார் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அடுத்தது, என்னப்பா என்ன குழந்தை? பொண்ணு தான் பிறந்தது. ஆமாம். அப்படி சோகமாக
நான் எதிர்க்கவே இதை பார்த்துருக்கிறேன், என் கண்ணாலும் அவ பார்த்துருக்கிறேன் நான் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களை. அப்படிதான் நான் சொல்லணும். எனக்கா எப்படிதான் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? பொண்ணு பிறக்கணும்னு சொல்லிட்டு நீ சிருஷ்டிக்கலையே, ஆண்டவர் தானே சிருஷ்டித்தாரு. இந்த ஹோல் பிசிக்கை அவர் தானே உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அவருக்கு தான் எல்லாமே தெரியும். நான் பொண்ணு தான் பிறக்கணும், பையன் தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க நம்ம. பயங்கரமான ஒரு உலகம் இது. இந்த பொண்ணு வேணாம், பையன் வேணாம். அப்புறம் பொண்ணு பிறந்துச்சுனாக்கா, பையன் பிறந்துட்டா பொண்ணை சீக்கிரம் அதை வெளில துரத்தி விடு, அதை சீக்கிரம் கட்டி விடு. அது என்னத்துக்கு? பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அம்மாமார்களே, தகப்பன்மார்களே, உங்களை நம்பி கர்த்தர் ஒரு பொண்ணை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பையனை கொடுத்துருக்கிறாருனாக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2 பொண்ணுங்களை கொடுத்துருக்கிறாருனாக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 3 பையனுங்களை கொடுத்துருக்கிறாருனாக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாமே அவருடைய சிருஷ்டிப்பின் பிரகாரம் நடந்திருக்கிறது. ஆமேன். நான் நம்புறேன் அதை உங்களுடைய சித்தத்தினாலே. சிலர்லாம் ரொம்ப சோகமா இருப்பாங்க, வெறும் பொண்ணுங்க பிறந்துச்சு, ரொம்ப சோகமா இருப்பாங்க, வெறும் பையனுங்க பிறந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை, கர்த்தருடைய நோக்கம் இருக்கும். யாரை கையில கொடுத்துக்கிறாரோ அந்த வம்சங்கள், அந்த சந்ததிகள் நான் திருப்பி உமக்கே கொடுக்குறேன் ஆண்டவரே. அவங்களை எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்தட்டும். சிருஷ்டித்தவர் அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மளை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். சகலத்தையும் சிருஷ்டித்தவர். 3வது காரியம், சகலமும் அவரே என்ற பாக்கெட்ல 3வது காரியம் சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். சகலத்தையும் அவரால் புதிதாக்க முடியும். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, 21வது அதிகாரம் 5வது வசனத்தில், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுவார். எங்கேருந்து? சிங்காசனத்தில் வீற்றிருந்த அவர் என்ன சொல்றாரு நமக்கு? நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பழைய கதையை வீட்டில் ஓட்டிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. பழைய கதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, பழைய காரியங்களே பேசிட்டு இருப்பாங்க, அந்த பழைய வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. பழைய 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 காரியங்கள், அந்த ட்ரங்க் பற்றியா, அது எங்கள் அப்பாவுடைய அப்பா அது அப்படின்னுவாங்க. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சகலத்தையும் புதிதாக்குகிறவர். வானமும் பூமியும் அவருடையது. இந்த இடத்துல சொல்றாரு, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறேன். புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பழைய காரியத்தை யோசிப்பாரா? நம்மளுக்கு ஏசாயாலெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த வசனம்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறாருனாக்கா அவர் பழசை யோசிப்பாரா? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாருனாக்கா புதுசாக தான் யோசிப்பார் நமக்காக. அதனால தான் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஏன்னா அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. சிங்காசனத்தில் உட்கார்க்கிறவங்க தான், அதிகாரத்தில் உட்கார்க்கிறவங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது புதிதாக்குறதுக்கு. காரியங்களை புதிதாக்குகிறதுக்கு எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மறக்காதீங்க இந்த வசனத்தை. இன்னும் நான் வேற வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏசாயால சொல்லுகிற மாதிரி சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் அப்படி. ஆனா இந்த வசனம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா, அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் தான் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அவரால் எல்லாமே முடியும். தயவு செய்து சொல்கிறேன், வீட்டுக்குள்ள அநேக காரியங்கள் இருக்கும்ல, தூக்கி போடுங்க தயவு செய்து. அந்த பழைய எண்ணங்கள், பழைய டாக்கு, எங்கள் அப்பாவுடைய கோவம் பாரு எனக்கு அப்படியே இருக்குது, இதெல்லாம் பழசு, இதெல்லாம் புதுசு கிடையாது. எங்கள் அப்பா மாதிரியே அவங்க அப்பா மாதிரியே கோவம் படுறான் பாரு, அவங்க அம்மா மாதிரியே கோச்சிக்குது பாரு, அவங்க அம்மா மாதிரியே பண்ணுது பாரு. பிரியமானவர்களே, தயவு செய்து இதெல்லாம் பழசு, இதெல்லாம் பழசு. எதுக்கு? உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, பாட்டி, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வரீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. ஆண்டவர் சிங்காசனத்தில் இருந்து புதிதாக்குகிறேன்னு சொல்கிறாரு. புதிதாக்குகிறேன்னா ஒரு வீட்டை மட்டும் புதிதாக்கி கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை மட்டும் புதிதாக்கி கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு நல்ல ஒரு பைக்கை மட்டும், ஒரு காரை மட்டும் புதிதாக்கி கொடுத்துட முடியுமா? அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டா ஆண்டவர் நல்லவர், ஆனால் நான் மட்டும் மாற மாட்டேன். இல்லை, அப்படி கிடையாது. கர்த்தர் எப்படின்னாக்கா சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஆமென். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நம்ம பார்த்தோம்.
சகலத்தையும் புதிதாக்குகிறவர். எனக்கு இந்த இடத்துல புதிதாக்குகிற தேவன் கிட்ட நம்ம இருக்கிறபடினால் அந்த புதிதாக்குற தேவன் என் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், என்னத்தை புதிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம உடனே கர்த்தர் எல்லாத்தையும் புதிதாக்க போறாரு இந்த வருஷத்துல சொன்னோன்னு, அப்பாடா கர்த்தர் எனக்கு புதிய காரை கொடுக்க போறாரு, கர்த்தர் எனக்கு புதிய பைக்கை கொடுக்க போறாரு, கர்த்தர் எனக்கு புதிய ட்ரெஸ்ஸை கொடுக்க போறாரு, கர்த்தர் எனக்கு புதிய நகைகளை கொடுக்க போறாரு, புதிய காரியங்கள் எல்லாம் செய்ய போறாரு. அப்படிதான் யோசிக்கிறோம்ல. ஏன் நமக்குள்ள இருக்கிற பழையவைகளை தூக்கி போட்டுட்டு சிங்காசனத்துல மேல வீற்றிருக்கிறவர் சொல்லும் போது நம்ம கீழ்ப்படிதான் அதை ஏற்றுக்கொள்ளலாம்ல. அது எவ்வளவு முக்கியம் இல்ல. பழைய பழைய அந்த 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 ஒரு ஏரியாவில் இருப்பாங்க பாருங்க, ஏன் அந்த ஏரியா விட்டு வரக்கூடாது. அந்த மண்ணா, அது மண்ணு, ஏன்னா பூர்வீக மண்ணுன்னு அந்த பூர்வீக சொத்து, பூர்வீக மண்ணு. ஆண்டவர் நீ போ அந்த அந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 20-30 வருஷம் இல்லை, அது ஆண்டு காலமா, அது 50 ஆண்டு 100 ஆண்டு கழிச்சு போயிருந்தாலும் எங்கள் முன்னோரியர்கள்லாம் அவங்களாம் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. இன்னமும் அதேபடியே தான் இருக்கும். ரோடு கூட போடல பாரு அப்படின்வாங்க, ரோடு கூட அப்படியே இருக்குது பாரு, அப்படி இந்த மரம் அப்படியே இருக்குது பாரு, அப்படிலாம் பேசுவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, கர்த்தர் புதிதாக்குகிறவர். ஸோ நம்ம எண்ணத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவர் புதிதாக்குவாரு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்களை புதிதாக்குவாரு, என்னுடைய பிஸ்னஸ்ல காரியங்களை புதிதாக்குவாரு, என்னுடைய படிப்புல காரியங்களை புதிதாக்கி தருவாரு. அப்படியே அப்படியே சென்டிமெண்டா போவாங்க. பார்த்துக்கிறீங்களா? புதிதான காரியங்களை யோசிக்க மாட்டாங்க, ஒரே சென்டிமெண்டா பேசுவாங்க. என்னன்னாக்கா, ஆமாம்மா இப்படிதான், எங்க அம்மா டீச்சர் நானும் டீச்சர் அப்படின்வாங்க, எங்க அப்பா டாக்டர் நானும் டாக்டர். புதிதா யோசிங்க, புதுசா நம்ம யோசிக்கலாமே, புதுசா ஏதாவது செய்யலாமே. புதுசா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊழியத்துக்கு போறவங்கள பேச மாட்டாங்க. வாலிப பிள்ளைங்களா, நான் ஊழியத்துக்கு போறேன் சொல்ற வாலிப பிள்ளைங்களை பார்க்கவே முடியல. எங்களுடைய காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது ஒண்ணுமே. அப்பெல்லாம் ஏஐ கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால எங்களை கைட் பண்ண யாரும் கிடையாது. இதை படி அதை படி இதை சொல்லு, அப்படியே ட்ரெடிஷ்னலாக படிக்கணும். ஸ்கூல் முடிச்சியா, அடுத்தது காலேஜ் போனியா, அப்படியே ட்ரெடிஷ்னலாக படிச்சுக்கிட்டே போனோம். அப்படி இல்லை கர்த்தர். ஆனால் கர்த்தர் எங்களை அவருக்காக பிரித்தெடுத்ததுனால ஊழியத்தில் கூப்பிட்டுட்டாரு. ஸோ இந்த நாட்களில் புதுசாக யோசிங்க. நான் கர்த்தருக்காக புதுசாக என்ன செய்ய முடியும்? முடிஞ்சது காரியம். அவர் உங்களுக்கு சிங்காசனத்துல இருந்து அவர் யோசிக்கிறாரு இல்ல, உங்களுக்காக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அந்த கர்த்தரு என்னை சிருஷ்டித்தவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாத்தையும் என்னுடைய இருதயத்தில் பெரியவராக இருக்கிறவர். அப்போ புதுசாக தானே அவர் செய்யணும். நம்ம ஏன் பழைய காரியங்களை யோசிச்சுட்டே இருக்கிறோம்? ஏன் பழசை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறோம்? பழசை பற்றியே யோசிப்போம், பழசை பற்றியே அந்த பழைய மாடல்லே போவாங்க சிலர். பார்த்துக்கிறீங்களா? எல்லாத்துலேயுமே அந்த பழைய பேச்சுக்கள், அந்த பழைய மாடலு, பழைய அந்த இது அந்த காலத்துலேருந்து இந்த கடை இருக்குது, அவங்க அப்பாவுக்கு அப்பா அந்த கடையை வச்சுருந்தார், இப்போ அவங்க பேரன் வச்சிருக்கிறான் அந்த கடையில், அவனும் அதே கடையில் வந்துட்டான், அவன் விதி அந்த கடையில உட்காந்துக்கிறான். அதுக்கே நீயே அந்த கடைக்கு போகணும், நீ ஒரு புது கடைக்கு போ. பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்கள் யோசித்தா நல்லா இருக்கும். நான் சில நேரங்களில் பழைய காரியங்கள்லாம் இருக்குது என்ன, நான்லாம் போனேன்னாக்கா சில இடங்களில் ஐயோ அந்த மணிகுண்டுன்னு ஒரு இடம் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இது மணிகுண்டு, அது அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த சென்ட்ரல் பிளேஸ்லாம் ஒரு பிளேஸாக சொல்லுவாங்க. 5 லைட் இருக்குது பாரு, அந்த 4 லைட் இருக்குது பாரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இடங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்வீட் கடை இருக்கும், ஒரு காரா கடை இருக்கும். அந்த கடை அப்பாக்கு அப்பா, இப்போ பேரத்துக்கு பேரன் யாரோ இருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கலாமே, இதை போயிட்டு அந்த கடையில் சூப்பராக இருக்குமே. அவன் பழைய காலத்து ஸ்டைல்லே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நாகரிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாம் புதுசாக வருது. கர்த்தரே சிங்காசனத்துல இருந்து நான் புதிய காரியத்தை யோசிக்கிறேன், நீ பழைய காரியத்தை உட்காந்து பேசிட்டு இருக்கிறிய. நியாயமா இது? யோசிக்கலாமா? நியாயமா இது? பழைய காரியத்தை நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்தா அவர் சிங்காசனத்தின் மேல் வீட்டுக்கிறார், நம்ம கூட இருக்கிறாரு, சிங்காசனத்தின் மேலே வீட்டுக்கிறாரு. சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அவர் நினச்சாருனாக்கா நம்முடைய வாழ்க்கையில் எதை வேணுமாலும் எப்படி வேணுமாலும் புதிதாக்க முடியும். நம்ம மனசு புதிதாச்சா, அதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை நமக்கு இருக்குதா, அந்த அவர் கொடுக்குற புதிதான அனுபவங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த ஒன்றும் இல்லை, ஏரோப்ளேனில் போகிறவங்கள மறந்துடுங்க. இந்த மாலில் போனீங்கன்னா எஸ்கலேட்டரில் பார்த்தீங்களா சிலர் டான்ஸ் ஆடுவாங்க முன்னாடி நின்று. அந்த எஸ்கலேட்டரில் கால் வைக்க கூட பயம் அவங்களுக்கு. படிக்கட்டு கூட நான் இறங்கி போயிடுறேன், ஆனால் அது எனக்கு பயமாக இருக்குது, அதையே ஏரோப்ளேன் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ சில காரியங்கள் ரொம்ப அப்படியே நல்லா வளர்ந்துட்டு போகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார்.
அனுமதிக்கும் போது நம்ம தான் பழைய சுச்சுவேஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கிறோம், பழைய சூழ்நிலையிலே உட்காந்துட்டு இருக்கிறோம். யோசிங்க, கண்டிப்பாக சிங்காசனத்தில் உட்காந்து நமக்காக புதிய காரியங்களை யோசிக்கிறார்னாக்கா இடம் கொடுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல புதிய ஆசீர்வாதங்கள், புதிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் வரட்டும் சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாக்கா கர்த்தர் கண்டிப்பாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 4வது காரியம், சகலமும் அவரே. 4வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா 4வது காரியம் சகலத்தையும் செய்கிறவர். யோபு எல்லாருக்குமே தெரியும். யோபு பல கஷ்டங்களை பட்டுக்கிறார். பல கஷ்டங்களை பட்டுட்டு அந்த யோபு 42:2 தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தடைப்படாது என்பது இந்த வசனத்தை தயவு செய்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா சகலத்தையும் செய்கிறவர் அவர் தான். நம்ம ஒரு அப்படியே ஒரு வீராப்பா போவாங்க, அவரை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, இவரை பார்த்து நான் வேலைக்கு கேட்குறேன் ஆண்டவரே, இவரை பார்த்து நான் வேற ஏதாவது நான் கேட்குறேன் ஆண்டவரே, இவரை பார்த்து ஆண்டவரே ஏதாவது கிடைக்குமா நான் பார்க்குறேன் ஆண்டவர், அப்படிதான் போவீங்க. ஆனால் அந்த சகலத்தையும் செய்கிறவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் கேளுங்க. என்ன கேட்குறீங்களோ சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். அவர் செய்கிறாரோ இல்லையோ அங்கே அந்த ப்ரேயரை பண்ணாலே அவர் இஷ்டப்படி செய்ய விட்டுருங்க. அதனால்தான் யோபு சொல்கிறாரு 42வது அதிகாரம் 2வது வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும்னாக்கா இந்த வார்த்தையை சொல்லுங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ நல்ல வசனம் பாருங்கள் பிரியமானவர்களே. கண்டிப்பாக நம்ம இதுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி எபிரேயர் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அவர் சகலத்தையும் செய்யறாரு, எப்படி செஞ்சார், அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பல கேள்விகள் இருந்தால் நம்ம இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். 6வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அது பாருங்க, ஆண்டவர் தமது பேரிலே ஆணையிடுறாராம். அதுதான் ரொம்ப அழகா இருக்குது. தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டு அந்த வசனத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. நான் நிச்சயமா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த காலத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கேயும் போய் கேட்டிருக்க மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது. அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த 15வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தர் சகலத்தையும் செய்கிறார்னாக்கா வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? பொறுமையாக காத்துருங்க. அது எப்படிப்பட்ட காரியமாக நடக்கட்டும். சில நேரங்களில் ஆண்டவர் செய்யலைனாக்கா நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் செய்கிறாருனாக்கா இடம் கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் செய்கிறீங்கல்ல, பரவாயில்ல ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை என்றைக்குமே அவர் மறக்கவே மாட்டார். அவர் மறக்காத தேவன் அவர். ஆனால் நம்ம எப்படி அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய சித்தப்படி பெற்றுக்கொள்கிறோமா? அவர் சொன்னாரா? நீங்கள் நினச்சதை அவர் மேலே ஃபோர்ஸ் பண்ணி கர்த்தர் செய்ய வைக்காதீங்க. நீங்கள் கர்த்தர் சொன்னீங்களேன்னு இல்லை, கர்த்தர் உங்களுடைய பேராசையை கொண்டு போய் கர்த்தர் செய்கிறாருன்ற இடத்துல வச்சிடாதீங்க தயவுசெய்து. கர்த்தர் செய்கிறாருனாக்கா பொறுமையாக செய்வார். கர்த்தர் செய்கிறாருனாக்கா அவர் டைம் எடுத்து செய்வார். கர்த்தர் செய்கிறாருனாக்கா ஆபிரகாமை காத்திருக்க வச்சார் பாருங்க கடைசி வரைக்கும். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, இந்த பொறுமையை கண்டிப்பாக கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. பிரியமானவர்களே, யாரை வந்திருந்தாலும் இந்த சேனலில் வந்திருக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக ஒருவேளை பல காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம்ல, பல காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசிகிட்டு இருக்கலாம், பல காரியங்களுக்காக பல வேண்டுதல்களை நீங்கள் செஞ்சுருக்கலாம். இந்த இடத்துல ஆண்டுகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கேளுங்க. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால் நான் பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறேன்.
பொறுமையோடு காத்திருக்கிற ஆண்டவரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜெபங்களை கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனலில் இந்த மாதிரி வார்த்தைகளை போடும்போது அநேகருக்கு இது பிரோஜனமாக இருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உண்மையாக சகலத்தையும் செய்கிறவருங்க, அனுபவிங்க ஆண்டவரை, அந்த தேவனை அனுபவிங்க. அந்த சகலத்தையும் செய்கிறவர்கிட்ட, சகலத்தையும் சிருஷ்டித்தவர்கிட்ட வாங்க. ஆண்டவரே, நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், எதை குறித்த கவலைப்படாதீங்க, சகலத்தையும் செய்ய போறேன்னு சொல்லிட்டாருல அவரு, சகலத்தையும் செய்கிறவருங்க. அவர் செய்கிறதுனால அங்க பாருங்க, ஆபிரகாம் காத்திருந்த மாதிரி முழங்கால் போட்டு டெய்லி ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏசப்பா நீங்க சொன்னீங்கல்ல, ஏசப்பா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்கல்ல, ஏசப்பா நீங்க என்னோட கூட பேசிட்டீங்கல்ல, இதை நிறைவேற்றி தாங்க, இதை நிறைவேற்றி கொடுங்க. நீங்க கேட்குறீங்கனாக்கா கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவன். ஆனா இன்னைக்கு கொடுத்தாரு உனக்கு, இன்னைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி கொடுத்துருக்கிறாருனாக்கா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி பெருசாக அதை மறந்துட்டு அடுத்த ஏப்ரல் மாதம் நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட டெய்லி கேளுங்க. ஏசப்பா நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். கம்ப்ளீட்டாக அவர் மேலே போடுங்க. முக்கியமாக இந்த கல்யாண டைமு, வீட்டில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை வெளிநாடு போகிற ப்ரோக்ராமில் இருக்கிறீங்க, உங்கள் வேலைக்காக காத்திருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் இல்லாமல் நீங்கள் வந்து ஜெயிக்கவே முடியாதுங்க. கர்த்தர் இல்லாமல் அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சகலத்தையும் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களில் பொறுமையாக காத்துருங்க, பொறுமையாக போயிட்டே இருங்க. ஆண்டவரே நான் டெய்லி இதை நான் ஜெபத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே, எங்கள் வீட்டு கல்யாணத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டில் அந்த ஃபாரின் போகிற ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், நீங்கள் வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை நான் அவர் என்னைக்குமே வாக்கு மாறவே மாட்டார். நம்ம மறந்துடுவோம், அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நம்ம மறந்துடுவோம், அவர் சொன்னதெல்லாம் நம்ம மறந்துடுவோம், கீழ்ப்படிய மாட்டோம். அவர் சொன்னதை வந்து நல்லதை மட்டும் அப்படியே காது கேட்டுட்டு கீழ்ப்படியாததெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அந்த கீழ்ப்படியாதெல்லாம் தூக்கி போடாதபடி, ஏசப்பா நான் எப்போதுமே நான் உமக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் காத்திருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். 5வது காரியம், சகலமும் அவரே. 5வது காரியம், சகலத்தையும் கொடுக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம், அந்த கதவை சாத்தி, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். ஆமென். ஸோ எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கையால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ரொம்ப தெளிவான வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார். ஆமென். இந்த வசனம் வாசிக்கும் போது நான் யோசித்த ஒரு காரியம்னா, இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் ஆக்சிஜன் வச்சு அவங்களுக்கு ஆக்சிஜன் வழியாக சுவாசம் போயிட்டு இருக்குது. ரொம்ப கவலை இல்லை. நம்மளாம் அப்படியே ஃப்ரீயாக அப்படியே நினச்ச நேரத்தில் மூச்செல்லாம் விட்டுட்டு இருக்கிறோம், நல்லா வாக்கிங் பண்ணுறோம், நல்லா இருக்கிறோம், நல்ல சுவாசத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுறோம், சுவாசத்தை வெளிவிடுறோம். ஆக்சிஜன் வழியாக நிறைய பேருக்கு இதெல்லாம் போகும்போது ஐசியூவில் இருக்கிறாங்க, ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது எவ்வளோ கவலையாக இருக்குதுல்ல. ஆனால் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தருகிறவர். நேற்று கூட இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். அவருடைய ஜீவனும் அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் தருகிறவங்க. மறந்துடாதீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா தயவு செய்து சகலமும் அவரே, சகலமும் அவரே. நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்கி வாழ்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அத்தனையும் பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கும். ஏன்னாக்கா அவர் அங்கே மேலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் சிங்காசனத்திலேருந்து அவர் நம்மளை பார்த்து கொண்டு எல்லா காரியங்களும் நமக்கு அவர் செஞ்சு கொண்டே இருக்கிறார். நம்ம கேட்கறது எல்லாமே அறிவார், நம்ம ஆசைப்படுகிறது எல்லாமே அறிவார். நம்ம ஆசைப்படுறது ரொம்ப பெருசாலாம் அப்படியே நம்ம ஆசைப்படாமல், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக நான் நிரந்தரமாக வாழ, சந்தோஷமாக வாழ உதவி செய்யுங்க. மனுஷனுக்கு எல்லாமே இருக்கலாங்க, அனுபவிக்கிறதுக்கு கிருபை வேணுங்க. மனுஷனுக்கு எல்லாமே இருக்கலாம், சகலமும் இருக்கலாம். நான் ஒருவேளை சிலர் சொல்வீங்க, எனக்கு சகலமும் இருக்குது, எனக்கு என்ன குறை? அனுபவிக்க முடியுதா? சமாதானம் இருக்காது, சில நேரங்களில் சந்தோஷம் இருக்காது, வீட்டுக்குள்ள எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஏன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்லா சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது சிலருக்கெல்லாம்.
ஐயோ நான் இதை சாப்பிட்டா எனக்கு இது அலர்ஜி, அது சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி, இதை சாப்பிட முடியாது, அதை சாப்பிட முடியாது சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் இந்த உலகத்தில், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பிரியமானவர்களே, சகலத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாருன்னா, சுவாசத்தை கொடுத்துருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கிறார், சகலத்தையும் சிருஷ்டித்தார், சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னாக்கா, அந்த சகலத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னாக்கா, பெற்றுக்கொள்ளுதெல்லாம் கொடுத்துருவாருங்க. அனுபவிக்க முடியுதா? அந்த சகலத்தையும் அனுபவிக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் கத்த தேவை நமக்கு, அதுக்கு தான் கத்த தேவை. அந்த சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னாக்கா, கண்டிப்பாக இயேசு இல்லாமல் நம்ம சகலத்தையும் அனுபவிக்க முடியாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது, வெளிப்படுத்தல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்களேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கனாக்கா, சகலத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னாக்கா, உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும்னாக்கா, நீங்கள் ஒரு காரியத்தை அனுபவிக்க. கையில் எல்லாமே கொடுத்து சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, சமாதானம் இல்லை ஆண்டவரே, கார் இருக்கும், எல்லாம் இருக்குங்க, பெரிய பங்களா இருக்கும் வீட்டுக்குள்ளே, ஆனால் சமாதானமே இருக்காது. வியாதி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே இருக்கும், எல்லாம் கடைக்கு போவாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க, இதை சாப்பிட முடியாது, அதை சாப்பிட முடியாது. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் இறந்துட்டாரு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பணம், நல்ல வசதி, பெரிய இடத்துல இருப்பார், பெரிய பெரிய இடங்கள்ல அவருக்கு பெரிய பெரிய வீடுகள் இருக்குது, ஹோட்டலுக்கெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு போவார். ஆனால் அவரால் சாப்பிட முடியாது. அதில் இது இருக்குதா அது இருக்குதான்னு போட்டு அந்த ஹோட்டல் செஃப் கிட்ட போய் கேட்பாரு, இது இருந்தால் எனக்கு வேணாம், இது போட்டு செய்யாதீங்க, இதை போடாமல் செய்யாதீங்க. இப்படிலாம் அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஆண்டவர் சகலத்தையும் நம்மளை அனுபவிக்க வைக்கணும்னாக்கா, ஆண்டவர் இல்லாமல் நம்ம சகலத்தையும் அனுபவிக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல, ஆண்டவர் இல்லாமல் நம்ம சகலத்தையும் அனுபவிக்கவே முடியாது. கர்த்தர் நமக்கு தேவை, சகலமும் அவர் கையில் இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், என்ன எனக்கு குறை, அந்த திமிரே வேணாம் நம்மளுக்கு, அப்படிப்பட்ட எண்ணமே வேணாம், அந்த பட்டி பெருமையே வேணாம். என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் அனுபவிச்சிடுவேன், அதில் என்ன இருக்குது, இதை வாங்கிடலாம், அதை வாங்கி, அந்த 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 பெருமையே வேணாங்க. அனுபவிக்க முடியாமல் ஆக்கி விட்டுருவார். நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஒரு சக்கரை போட்டு குடிக்க முடியாதுங்க, ஒரு கரிமீன் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து அந்த சகலத்தையும் அனுபவிக்கணும்னாக்கா, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, சகலத்தையும் அனுபவிக்கக்கூடிய கிருபைகள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. என் வீட்டில் எல்லாமே இருக்குது, சொத்து இருக்குது, சுதந்திரம் இருக்குது, சமாதானம் இல்லை ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள பணம் இருக்குது ஆண்டவரே, என் கையில் எல்லாமே இருக்குது, ஆனால் எங்கேயோ ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக எதையுமே அனுபவிக்க முடியலப்பா. ஏதோ ஒரு வியாதி என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது. ஏசப்பா, ஜெபிக்கிறவங்க எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாருமே பார்த்துட்ருக்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் தான் கொடுத்தீங்க, என்னால் செய்ய முடியும், நான் ஜெயிச்சிருவேன்னு நினச்சேன், பட் என்னால் செய்ய முடியாது, நான் ஜெயிக்க முடியாது, நீங்கள் தான் ஆண்டவரை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க.